ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ஊர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனைக்குளம் அப்படிங்கிற அவங்க பிறந்த ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் போன வீடியோலேயே போட்டிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து 2வது பார்ட் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் படித்த ஊருக்கு தான் போகிறோம். அவங்க ஸ்கூல் படித்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அவங்க படித்த ஸ்கூலு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வீடு எதிர்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் அவங்களையெல்லாம் வீடியோக்குள்ளே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. இது ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அக்கா வீடு இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம போயிட்டு காஃபி இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இது எங்கள் அண்ணனுடைய ஆட்டோ. எங்கள் அண்ணனையாவது எப்படியாவது இப்போ நான் மட்டும்தான் வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ எங்கள் அண்ணனை எப்படியாவது உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்திருப்பேன். அவரை பாருங்கள், ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாருன்னா என்னை கண்டிப்பாக திட்டுவார், எதுக்கு என்னை வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எங்கள் அண்ணனையும் கொண்டு நம்ம வீடியோக்குள்ளே காமிக்கணும் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பனைக்குளம் கடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா, செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரவங்க மட்டும்தான் இங்கே அதாவது நம்ம ஊர்லலாம் கடல் போகணுன்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு 7 மணி 6:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அலோடு இல்லை. ஸோ இங்கே எப்பொழுதுமே இங்கே ஒரு பாய் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போய் அழகாக இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் கூட வர்றாங்க. அந்த அளவுக்கு இங்கே ஃப்ரீடம் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் அங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நிற்கிறாங்க பாருங்கள். அப்படி இருந்துமே ஃபீஸை எடுக்க முடியல. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் தான் என்னுடைய அண்ணா, எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என் அண்ணன் வீட்டில் மீன் இருக்குது, அதாவது மீன் தொட்டி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போடுறதுக்காக வேண்டி இந்த இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிப்பி ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விழாக்கில் பார்ப்போம். ஓகே, பை.